வந்துட்டு தரமான ஒரு சம்பவம் வந்துட்டு லைவ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஜெஃப்ரி வந்துட்டு செம்மையா வந்துட்டு செம்ம கேம் விளையாண்டு அவரை வந்துட்டு திருடி அவரை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு ஏதோ ஒரு இது வந்துட்டு எடுக்கிறதுக்கு வராங்க. அது திருடுறதுக்கு வராங்க. ஓகேங்களா, திருடுறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம்ல வந்து அந்த ஒரு அந்த அந்த இதுல வந்துட்டு சேர்ல வந்துட்டு யாருமே வந்து பாய்ஸ் டீம் வந்துட்டு அங்க இல்ல எல்லாம் வெளில போயிட்டாங்க. வெளியே போகும் அங்க வந்துட்டு ஜெஃப்ரி மட்டும் அந்த ஒரு சேர் பக்கத்துல வந்து ராஜா சேர் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு கிராஸ் ஆகி ஏதோ வந்துட்டு எடுக்கிறதுக்கு முயன்றாங்க. எடுக்கிறதுக்கு போகும்போது வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு என்ன பாத்ரூம் இது சவுண்ட் இருக்குது, எல்லாருமே வெளியில இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. ஜெஃப்ரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம சவுந்தர்யா வந்து ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிச்சாப்ல ஜெஃப்ரி. பிடிச்சிட்டு நம்ம ராஜா கிட்ட வந்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறாப்ல. எதுக்கு வந்துட்டு அந்த நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக்கா இருக்கட்டும், நம்ம ராணுவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து கேட்கறாங்க. கேட்கும் போது வந்துட்டு நான் ஒரு பொருளை காணாத நான் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு அப்பைக்கு பொருளை காணணும்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சரி ஒரு டைலாக் விடுவாங்க, தில் காணா என்னோட தில்ல காணா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க வந்துட்டு என் வளையல காணா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு சவுந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க, வளையலுக்கு வந்துட்டு அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு எப்படி உங்க வளையல் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்க ஜெஃப்ரி இதுக்கு வந்துட்டு எதுவுமே பதில் சொல்ல முடியாம அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க, எதுக்கு இந்த எங்க நாட்டுக்கு வந்தீங்க, எங்க நாட்டுக்கு வர வேண்டியதுக்கு எதுக்கு அவசியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. கேட்கும் போது வந்துட்டு நம்ம சவுந்தர் வந்து பதில் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா, எங்க நாடு வந்துட்டு எங்க நாடை வந்துட்டு புகழ்ந்து நீங்க பேசணும், எங்க நாடு வந்துட்டு ஒரு புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்றாங்க. புகழ்ந்து பேசும்போது வந்துட்டு அந்த எந்த ஒரு வன்மமும் இல்லாம எந்த ஒரு தீண்டாமையும் இல்லாம வந்துட்டு புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுந்தர்யாட்ட சொல்றாங்க. பயங்கரமான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா நம்ம சவுந்தர்யா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி வந்துட்டு புகழ்ந்து பேசுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்ப புகழ்ந்து பேச சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இது வந்துட்டு எதுக்கு தான் அவங்க வந்து அங்க போய் என்ன எடுக்கிறதுக்கு போனாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. அதுக்காக தலைவர் வந்துட்டு பிடிச்சிட்டாப்ல. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ராஜாராணி டாஸ்க் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு, எனக்கெல்லாம் சுத்தமா வந்துட்டு தூக்கம் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா.